Hi friends, second day video. கொட்டாயிலிருந்து ஆடு மேட்சுக்கு வெளியே ஓட்டிட்டோம். வெளியே ஓட்டி ரோட்டு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஓட்டி போனோம். ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு ரோட்டு மேலேயே ஓட்டி போயிட்டு ஏரிக்கிற மேலே பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் சேடையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பயிர் வச்சுட்டாங்க. எங்கேயுமே மேய்க்க முடியல. ஆடுகளை எங்கேயுமே மேய்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவு ஏரிக்கரை ஓரம் மேய்க்கும் போது ஏரி தண்ணி காப்பிட்டாதீங்க. மழை தண்ணி கொட்டையில் தேங்கிக்கிற தண்ணி காமிங்க. ஏன்னா ஆடுகளுக்கு தொண்டை வீங்கிடும். உஷாராக மேய்ங்க. ஆனால் தொண்டை வீங்கிச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். தொண்டையில் நீர் கட்டிடும். ஃபுல்லாக சேடையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தமாரி ஏரி தண்ணியை காட்டாதீங்க. ஏன்னா கால்வாய் தோல் ஷாப் தண்ணிலாம் வர்றதுனால அந்த தண்ணி காட்டாதீங்க. ஆடுகளுக்கு ரொம்ப கெடுதல். அந்த தண்ணி மட்டும் காட்டாதீங்க. மழை தண்ணி கொட்டையில் கெட்டில் தேங்கினா அதை காமிங்க. இல்லை சேடை என்ன காமிங்க. பாருங்கள், ஆடு மேய்ச்சலுக்கு எங்கேயோ ஒரு புதரில் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. தேவை வச்சு தேவை மேய்ஞ்சிட்ருக்கு. நாளைக்கு என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு ஓட்டினோம். நாளைக்கு என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காத்தால 11 மணிக்கு ஓட்டிகிட்டு போனோன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடுங்க என்ன மேய்ச்சல் இல்லை, அதனால் காத்தால 12 மணிக்கு ஓட்டி போனோன்னா 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். எங்கே பார்த்தாலும் பயிர் கலக்காய் எல்லாம் போட்டுட்டதுனால எங்கேயுமே மேய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேய்ச்சல் இல்லை. அதனால் உஷாராக மேய்ங்க. ஏரிக்கார ஓரம் மேய்க்கணும்.